இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை சோகமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நம்ம கடந்து போகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் பாதுகாக்கப்படும் போது நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். இல்லையெனில் இன்றைய நாளில் நமக்கு பாதுகாப்பு இல்லை, நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் அழகான வேத வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஏசையா 62 தொடர்ந்து வாசிச்சுட்டு வாங்கல. உங்கள் வாழ்க்கையில் விசேஷத்த காரியங்கள் நடக்கும், மகிமையான செயல்கள் உங்கள் வாழ்வில் தொடரும், தீயவர்கள் அதை கண்டு உங்களை தொட பயப்படுவார்கள். எந்த மனதிலும் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா எந்த மனுஷனாலும் உங்களுக்கு கெடுதல் நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே நம்ம பக்கத்தில் இருக்கின்றார். ஒரு பக்கம் ஆண்டவர் துர்மார்க்கரை உங்கள் கால்களில் கீழ் நசுக்கி விடுவார், மறுபுறம் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களில் கீழ் நசுக்கி விடுவார். பொல்லாத சத்துருவுகளின் கீழே அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்ட எவ்வளோ விஷயங்கள் நடக்கும்ல, பொல்லாத மனிதர்கள் இருக்கலாம், பொல்லாத விஷயங்கள் நடக்கலாம், அதை கண்டு நம்ம அஞ்சவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் பாவம், வியாதி, பண கஷ்டம், பொல்லாது அல்லது தீய ஜனங்கள், சாத்தான் ஆகிய விரோதங்களின் அவர்கள் அடியில் அப்படியே கீழே நசுக்கி போட போகின்றார். யார்? நம்ம இயேசப்பா. அவர்களுக்கு முன்பாக நம்ம மண்டிட்டு செபிக்கின்று ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவரே, எனக்கே இந்த பிரச்சனை நடக்குது, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் மனுஷன் ஏற்றுக்கோங்க, எனக்குள்ளே இருக்கிற இந்த வியாதியில் எடுத்து போடுங்க, பணம் கஷ்டமாக இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் உயர்த்துங்கன்னு சொல்லி கேளுங்களேன், நிச்சயமாக கொடுப்பாருங்க. அடுத்தவங்களை பார்க்குறதோ அவங்களுக்கு இப்படி கிடைக்கிது, நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஏக்கங்கள் வேணாம். எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான எஃபெக்ட் நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை மென்மையாக்க போக்கின்றார். உங்களை நேசிக்க யாருமே இல்லை என்று நீங்கள் வேதனைப்படலாம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் அவங்க கூட இருக்கேனே, என்ன நீ மாத்தியா என்கிட்ட பேசுனியான்னு சொல்லி அவர் ஒரு ஏக்கத்தில் இருக்கார்ல. இன்றைக்கி யாரையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்மூடித்தனமாக நம்புகிறோம், கண்மூடித்தனமான பாசத்தை வைக்கிறோம். ஆனால் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கின்ற போது தான் தெரிகிறது. அப்போ தான் தெரிஞ்சுது, பிரதர் அப்போவே சொன்னீங்களே, நான் கேட்கலையே. இப்போ நான் ஏமாந்து நிற்கும் போது, தனிமையில் நிற்கும் போது தான் பல விஷயங்கள் நமக்கு உணரும் மனசுக்குள்ளேயே. ஐயோ, அப்போவே நம்ம உஷாராக இருந்திருக்கலாமே, அப்போயே நம்ம இந்த விஷயங்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாமே சொல்லி நமக்கு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வாழ்வில் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது கடினமான காரியம் அல்ல. இன்றைய நாள் நம்ம சரியான பாதையை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போக போகிறோங்க. நமக்கு பிடிச்ச பாதையில் தான் இன்னும் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டருடைய பாதை நோக்கி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை மென்மையாக்க போக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்குள்ளே இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. புதிதான ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. எவ்வளோ நாங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டோம், மீண்டும் நாங்கள் அதை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எங்கள் கூட இருந்த உறவுகளாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் பார்த்துக்கோங்கப்பா. உலகில் வாழ்க்கை எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டு என் கண்ணீரை தொடங்கிறாச்சா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கமோ சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே? ஆமாவா இல்லையா? அதுதான் நினைப்பீங்க நீங்கள். இல்லை நான் நல்லா இருந்தால் போதும் நினைப்பீங்களா? இல்லை நம்மளாம் இயேசுப்பாவுடைய பிள்ளைகள். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. சாத்தானை எங்கள் கால்களுக்கு கீழ் நசுக்கி போடுவதாக நீர் வாக்கு கொடுத்திருப்பதால் உமக்கு சோத்திரங்கள் எடுக்கின்ற ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் சத்துருவை தோற்கடித்தீரே அப்பா. எங்கள் வாழ்வை ஒடுக்கி எல்லா தீமைகளான விஷயங்கள் எங்களுக்கு கிட்ட நெருங்க விடாதபடி செய்தீரே ராஜா. எங்கள் அழைப்பை அழைக்க நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. எங்களுக்கு ஜெபத்திற்கு செவி கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் முழுமையாக இருந்து எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசப்பா, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யும் போது உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய இளைப்பாறுதலையும் தருவீர் என்று நம்புகிற ஆண்டவரே. உம்முடைய இணையில்லா சந்தோஷத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசப்பா, எங்களை தாழ்வாக நோக்கிய எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக எங்கள் தலையை நீர் உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய சமாதானமான ஜெபம் எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பா
அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உமது கரங்களால் நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆரோக்கியமான உலகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா உற்சாகமான சொந்த பந்தம் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.